புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. இன்றைய அரசியல் சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள், கூட்டணி குறித்தான பேரங்கள், கூட்டணி குறித்தான பேச்சுகள் அப்படின்னு பலகட்ட முயற்சிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. இந்த சூழலில் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது, எந்த கட்சி எந்த கூட்டணி மெகா கூட்டணியாக மாறப்போகிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும், எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும், நம்ம கேட்ட தொகுதிகளில் நமக்கு அந்த தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த கூட்டணியில் நமக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா உள்ளிட்ட பல்வேறு ஒரு ஆலோசனையில் தீவிரமான முயற்சியில் அந்தந்த கட்சிகள் ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறாங்க. ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணியில் ஏற்கனவே நமக்கு கேட்ட தொகுதிகள் கொடுத்தார்களா, அல்லது நமக்கு எத்தனை தொகுதிகள் கேட்டோம் அதில் எத்தனை தொகுதிகள் குறைவாக கொடுத்தார்கள், நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழலில் திருப்தியாகத்தான் இருக்கிறோமா, அந்த கூட்டணி நம்ம தொடரலாமா, இல்லை நம்ம ஏற்கனவே கேட்ட தொகுதிகள் கிடைக்கல, நமக்கு எண்ணிக்கையும் கிடைக்கல, இப்போ கூட்டணி விட்டு மாறலாமா, மற்ற அணிக்கு தாவலாமா அப்படின்னு பல்வேறு வீகங்களும் பல்வேறு சலசலப்புகளும் ஒரு சில கட்சிகளில் இருக்கத்தான் செய்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஒரு சாதாரண தேர்தலாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் இது போன்ற தேர்தல் நடந்திருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு கடுமையான நெருக்கடியான சவாலான தேர்தல் அனைத்து கட்சிகளுக்குமே. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய அதிமுக, திமுக இருவரும் கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குமே இது ஒரு புது மாதிரியான தேர்தல், ஒரு டஃப்பான தேர்தலாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ஒரு புதிய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழக வெற்றி கழகம். விஜய்க்கு மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக, அரசியல் தலைவராக, அவரை ஒரு நடிகராக பார்த்த அந்த பிம்பம் தற்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் போய்கிட்டு இருக்கு. இது தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. எந்தெந்த கட்சிகள் எந்த கட்சியுடன் இணைய போகிறது, எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்மளுடைய கருத்தாக ஒரு கட்சி, ஒரு கூட்டணி, ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா 100% ஒரு 60% வாக்குகள் ஒரு பெரிய கட்சிகள் பெற்றுவிடும். அது அதிமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணி, இந்த இரண்டு கட்சிகளுமே, அது எந்த கட்சிகளுடன் கூட்டணி இருந்தாலும் இந்த இருபெரும் கட்சிகள் ஒரு 60% வாக்குகளை பெற்று ஒரு வெற்றி வாய்ப்பை, ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்கிறது. மீதி இருக்கக்கூடிய 40% வாக்குகள் மற்ற இதர கட்சிகளுக்கு ஒரு 20% வாக்குகள் பெற்று மற்ற இதர கட்சிகள், சிறிய சிறிய கட்சிகள், அந்த வாக்குகள் சிதறுகிறது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 20% வாக்குகள் 10% நமக்கு எத்தனை முறை நம்ம ஓட்டு போட்டாலும் நம்ம மக்களுக்கு எதுவும் நன்மை பயக்க போறதில்லை, நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போறதில்லை, நமக்கு எதுக்கு இங்கே ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு 10% வாக்குகள் பதிவாகாமலே போகிறது. இன்னொரு 10% வாக்குகள் அதிருப்தி வாக்குகளாக சிதறுகிறது. ஒரு வயது முதியவர்கள் வாக்கு செலுத்த வர முடியாமல் இப்படி ஒரு 10% வாக்குகள் சிதறுகின்றன. இப்படி ஒரு கட்சி, ஒரு கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணியாக, ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக, ஒரு பலமான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக வரணும் அப்படின்னா, அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா 100% 60% வாக்குகள் பெற்ற கட்சிகள் அந்த வெற்றியை தீர்மானிக்கிறது, ஆட்சியை பிடிக்கிறது. இதுதான் நிதர்சனமான கள நிலவரமாக இருந்தது. சென்ற ஆட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 50-55% வாக்குகள் பெற்றாலே ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இப்போ அது தலைகீழாக மாறி 2026 சட்டமன்ற தேர்தலில் 60% வாக்குகளை பெறக்கூடிய கட்சி, பெறக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாகவும், ஆட்சி அமைக்கின்ற தகுதி வாய்ந்த வெற்றி கூட்டணியாக மாறி வெற்றி பெறக்கூடிய, ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வெல்லுமா, இல்லை திமுக கூட்டணி வெல்லுமா, இல்லை தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கணும், ஒரு மெகா கூட்டணி கூட அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒரு உந்துதலோட வேகத்தோட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கனவு பலிக்குமா, அல்லது நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட போகிறார்? தனித்து தான் நிற்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தனித்து நிற்கணும் அப்படின்னா தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய 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 கடினமான ஒரு செயல். சீமான் அவர்கள் தனித்து நிற்கணும், அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய நாம் தமிழர் கட்சி சில தொகுதிகளில் வென்று சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆவதற்கும் இந்த முறை வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு கூட நாம் தமிழர் கட்சி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, அந்த கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கீடு செய்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. இந்த சூழலில் 8% வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், விசிகா வந்து அவங்களும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு ஒரு வாக்குகளை நமக்கான ஒரு கட்சிக்கான வாக்குகளை பெற்று அவரவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டியை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாகத்தான் இந்த தேர்தல் அமையும் அப்படிங்கிறது தான். பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் எந்தெந்த கட்சிகள் வரப்போகிறது, அதில் பெரிய கட்சிகள் ஏதாவது இருக்க போகிறதா, இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில் சிறிய கட்சிகள் மட்டும் இணைந்து செயல்பட போகிறதா, மற்ற கட்சிகளெல்லாம் தாவேகாவுக்கு தாவி விடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வையும் இருக்கிறது. இந்த இடத்துல பாமக யாருடன் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா, மாலை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். பாமக பாஜக அதிமுக கூட்டணியில் தொடர்வார்களா, அல்லது பாமக திமுக கூட்டணியில இணைவார்களா? அப்படி ஒருவேளை திமுக கூட்டணியில் பாமக இணையக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அங்க விசிகா இருக்கிறது, விசிகா அங்க தொடருமா அல்லது அவர்கள் வெளியேறுவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அங்க எழுத்தான் செய்யும். அதே போல தேமுதிக இங்க எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் தொடரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. தேமுதிக விஜயுடன் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் அவருடைய முடிவுகள் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் என்னென்ன கட்சிகள் இணைய போகிறது, இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, சலசலப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் அதிமுக பாஜக கூட்டணி. கட்சின்னு வருகிற போது, கூட்டணின்னு வருகிற போது இது கூட்டணி மட்டும்தான், எங்களுடன் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. 25லிருந்து 30 தொகுதிகளை தான் பாஜகவுக்கு கொடுக்க முடியும், மீதி அதிமுக நேரடியாக களத்தில் இறங்கும் அப்படின்னு அடம்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது சாத்தியமா? இதை செய்யவில்லை என்றால், இதை இப்படி எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்ளவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு பலமான அடி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலுங்கிறது, சட்டமன்ற தேர்தலுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக இது பல பரீட்சை. இந்த பல பரீட்சையில் அவர் தேர்ச்சி பெற்று ஆக வேண்டும். தேர்ச்சி பெறவில்லை என்றால் அரசியலில் மிகப்பெரிய கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி, பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை, எப்பவுமே நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுக இன்று ஒரு மாதத்திற்கு முன்பு அமித்ஷா வந்து தமிழகத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை நடத்தி முடிச்சு விட்டு போனார். பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு போயிருக்கக்கூடிய சூழலில் ஒரு மாதம் காலம் ஆகிறது. இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அடுத்த கட்ட வளர்ச்சியோ மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள்ள இணைப்பது குறித்தான எந்த ஒரு சமிக்கையும் இதுவரைக்கும் பெரிய அளவில் இல்லை. அப்போ எந்த கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு சுணக்கம் காட்டுகிறார்களா, அவர்கள் எந்த ஒரு விருப்பத்தையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கத்தான் செய்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து சிறிய கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லை விசிக போன்ற ஒரு பலமான ஒரு கட்சிகள் வந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கிறது. விசிக வந்து திருமாவளவன் அவர்கள் இல்லைங்க, எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணெல்லாம் கிடையாது, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய சூழல் எங்களுக்கு சரியாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, நாங்கள் சரியான இடத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அப்படி ஒரு சூழல் எனக்கு இல்லைன்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னாலும் கூட அது வந்து மாற்றத்திற்குரியது.
இன்னும் 3 மாதங்கள் 4 மாதங்கள் கழித்து கூட்டணி மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அந்தந்த கட்சிகளுக்கு கூட எந்த கட்சியில் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நம்ம இங்கே இருக்கலாமா, வெளியேறலாமா, மற்ற கூட்டணியில் போய் இணையலாமா அப்படிங்கிற கருத்துகள் அவர்களாலே கூட இன்னும் யூகிக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கிறது. அவர்களுக்கு கூட நாம் இங்கே இருக்கலாமா, வெளியேறலாமா, வெளியே போனால் நமக்கு நன்மை கிடைக்குமா, இங்கே இருந்தால் நன்மை கிடைக்குமாங்கிற அவர்களுக்கே இப்போ இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக விளங்காது, புரியாது. இன்னும் 2-3 மாதங்கள் போனால் மட்டும்தான் அந்த கூட்டணியில் மாற்றங்கள், வேறு கூட்டணிக்கு நாம் செல்லலாமா, அங்கே போனால் நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு நிலவரம், ஒரு சரியான முடிவு தெரிய வரக்கூடிய சூழல் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்பார்த்து தான் அனைத்து கட்சிகளும் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வெயிட்டிங்கில் யாருக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு ஒரு மெகா ஜாக்பாட் அடிக்க போகிறது, எந்த கூட்டணியில் எந்த கட்சி இணைய போகிறது, அந்த கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று சட்டமன்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளோ அதிக அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை செய்ய தவறினாலோ, இந்த விஷயம் செய்வதில் தடுமாறினாலோ எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பலமான அடி விழத்தான் செய்யும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினால் அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய பலம். ஆனால் ஒன்றிணைப்பதில் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இன்னும் பிற யாருமே நான் கட்சியில் சேர்க்க மாட்டேங்க. அதனால தாங்க அண்ணாமலையை பாஜக மாநில பொறுப்பிலிருந்து நாங்கள் ரகசியமாக பாஜகவுடன் தொடர்பு கொண்டு அவரை கட்சியிலேருந்து மாநில பொறுப்பிலிருந்து விலக்கி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் மாநில பொறுப்பாக தலைவராக இருக்கிறாரு. இன்னைக்கு எங்களுக்கு அது சாதகமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழலை இவர்களை இணைத்து செயல்படணுங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மைனஸாகத்தான் முடியக்கூடிய வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் மக்கள் கருத்தாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குதா அப்படின்னா அதற்கு ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்கிறது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறி இருக்கு, நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வரவேற்பு இருந்தாலும் கூட மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் உட்பட, எஸ்பி வேலுமணி உட்பட, தங்கமணி உட்பட பல்வேறு மூத்த அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா வேறு வழியின்றி ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு ஏதோ ஒரு தாக்கத்தின் காரணமாக பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்திருக்கிறதுன்னு இது வெட்ட வெளிச்சமாகவே அனைத்து தரப்பினருக்கும் இது நன்றாக தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. இது பேசுபொருளாகவும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு செய்தியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சரியானதாக இருக்க வேண்டும். இருக்கின்ற பட்சத்தில் 2026 அவருக்கு சாதகமான ஒரு தேர்தலாக இருக்கும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போனால் நிச்சயமாக 2026 எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கேள்விக்குறியான தேர்தலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விமர்சனமும் மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைந்ததுங்கிறது இது வந்து 2026 இது வந்து ஒரு தோல்வி முகத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் எங்க கூட்டணி வைத்தால் என்னங்க, உங்களுக்கு என்னங்க, நாங்கள் வெற்றி பெற்று காட்டுறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சவால் விடுகிறார். இருந்தாலும் அந்த சவால் மக்கள் மத்தியில் அது பலிக்குமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்குகள் பலமாக விழுமாங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்து கட்சிகளும் யாருடன் கூட்டணி வைக்கலாம், அந்த கூட்டணியில் நமக்கு என்ன விதமான தொகுதிகள் கிடைக்கும், எத்தனை தொகுதிகள் கிடைக்கும், நம்ம விரும்புகின்ற தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்னு அனைத்து கட்சிகளும் ரொம்ப தீவிரமான யோசனையில ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறாங்க. இந்த கணக்குகள் எந்த கூட்டணியில், எந்த கட்சியில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற தொகுதிகள், அவர் எதிர்பார்க்கின்ற எண்ணிக்கைகள் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் கூட்டணி மாற்றங்கள், கூட்டணி பேரங்கள் தலைக்கீழாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்ல முடியாது. நான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் 3-4 மாதங்கள் கழித்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்காவை இணைப்பதற்கும் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பாஜக தாவேக்காவை முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி தனி ரூட்டில் விஜய் அவர்களை கொண்டு வருவதற்கு இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைந்தால் இது ஒரு மெகா கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்கு. இல்லை இன்னொரு பக்கம் அதிமுக, தாவேக்கா, விசிகா, தேமுதிக, பாமக இப்படின்னு ஒரு வேற ரூட்ல போன பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல
அதிமுக, தாவேக, விசிக, தேமுதிக உள்ளிட்ட வலதுசாரி இடதுசாரி சொல்லக்கூடிய கட்சிகள் இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. பாமக திமுகக்குள்ள இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி மாற்றங்கள் எப்படி வேணாலும் மாறக்கூடிய சூழல் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிறைந்த ஒரு சூழல் இருக்கிற அந்த அதிருப்தி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, யாருக்கு பாதகமாக இருக்க போகிறது? 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்ல போவது யார்? மக்கள் யாரை வெல்ல வைக்க போகிறார்கள், யாரை ஜெயிக்க வைக்க போகிறார்கள், யாரை ஆட்சி கட்டிலில் அமர்த்தப் போகிறார்கள்ங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உங்களை போன்று நானும் பொறுத்திருந்து பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் அவர்கள் இணைந்தால் அது ஒரு மெகா கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக மாறுமா? அல்லது அதிமுக, தாவேக, விசிக, ஒரு தேமுதிக இவர்களெல்லாம் இணைந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கினால் அது வெற்றி கூட்டணியாக மாறுமா? உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.